குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888758. அன்புமணி நடைப்பயணத்திற்கு தடை விதிக்கவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலை வரக்கூடிய நிலையில நேற்று முதல் அடுத்த 100 நாட்களுக்கு உரிமை மீட்பு நடைப்பயணம் என்ற பெயர்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக உரிமை மீட்பு நேற்று துவங்கினார். இந்த நிலையில 100 நாட்களுக்கு இந்த நடைப்பயணமானது நடைபெறும் எனவும் அன்புமணி தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில ராமதாஸ் தரப்புல டிஜிபி அலுவலகத்துல ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவுல இந்த நடைப்பயணத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது எனவும், குறிப்பாக பாமக நிறுவனர் என்ற பெயர்ல தன்னுடைய அனுமதி இல்லாமல் பாமக கட்சி கொடி மற்றும் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது எனவும், இந்த நடைப்பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்து, இந்த நிலையில நேற்று டிஜிபி சங்கர் ஜிவால் தரப்புல ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. அனைத்து காவல் மாவட்ட மற்றும் அனைத்து காவல் ஆணையர்களுக்கும் இது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. அந்த அறிக்கையில பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இவர் நடைப்பயணம் 100 நாட்களுக்கு நடைப்பயணத்தை அன்புமணி தரப்புல மேற்கொள்ள இருப்பதாகவும், அவரது தந்தையுமான ராமதாஸ் தரப்புல இதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும், இதனால சட்டம் ஒழுங்கு பாதிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி அவர் மனு ஒன்றை கொடுத்ததாகவும், இந்த 2 மனுக்கள் தங்களிடம் பெறப்பட்டிருந்தால இதனை அந்தந்த காவல் மாவட்ட மற்றும் காவல் ஆணையர்களிடம் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இதுல ஏதேனும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா என்பது தொடர்பாக இந்த மனுக்களை மொத்தமாக பரிசீலனை செய்து அனுமதி கொடுக்குமாறும் அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் டிஜிபி அலுவலகம் தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில பாலு, அதாவது பாமக வழக்கறிஞர் பாலு ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். அதுல அன்புமணி நடைப்பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும், நாங்கள் நீதிமன்றத்தை நாட தேவையில்லை எனவும் அந்த விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888758.